ஒரு பவர் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் சைட் தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கோ காலேஜுக்கோ ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து பிக்சர் ஜென்ரேட் பண்ணிடுச்சிங்க. அடுத்தது அப்படியே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் chatgpt.com போகணும். டீப்சீக்னா அதுக்கான ஏஐ வெப்சைட் போகணும். மெட்டா.aiக்கு போகணுங்க. அப்படியே வந்து குராக்னா அதுக்கான போர்ட்டலுக்கு போகாமல் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஏஐ போர்ட்டல் தான் எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸுங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுங்க எல்லாருமே பயன்படுத்த மாதிரி 3 சூப்பரான வெப்சைட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி காஷிவ். வெல்கம் டு சேனல். நாம பார்க்குற ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து gamma.app அப்படின்ற இந்த வெப்சைட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஜிமெயிலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ண முன்னாடி ஒரு பவர் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் சைட் தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கோ காலேஜுக்கோ ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணினா வந்து ஈஸியாக அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கான பாயிண்ட்ஸுமே அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பிக்சர்ஸ், தீம்னு எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதை எடிட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ண முடியுங்க. அந்த வெப்சைட் என்னன்றது இப்போ பார்க்கலாங்க. இதுதான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய gamma.app அப்படின்ற வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாங்க. நாமளே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணணுமா பண்ணிக்கலாங்க. ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணோம், இல்லை ஒரு வெப்சைட்டை கொடுத்து அதில் இருந்து எனக்கு டேட்டாவெலாம் எடுத்து நீ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்ல முடியும். நாம் இங்கே ப்ராம்ப்ட்டுக்கு போகலாங்க. ப்ராம்ப்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு தேவையான கார்ட்ஸுங்க. இங்கே வந்து என்ன லாங்குவேஜில் வேணும், நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெப்பேஜ் வேணுமா, ப்ரெசன்டேஷன் வேணுமா, எப்படி வேணும், எனக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுங்க, ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுங்க, சோஷியலில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வேணுன்றது டிசைன் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற டாபிக் பற்றி எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும்னு கேட்குறேங்க. ஜென்ரேட் அவுட்லைன் நான் தந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான அவுட்லைன் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுதான் டாப்பிக்கு, உனக்கு ஓகேவான்னு கேட்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம், எனக்கு இது வேண்டானாலுமே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாங்க. அப்படியே நான் இங்கே வரேங்க. புதுசாக ஏதாவது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இங்கே வந்து 8 கார்டுன்னு சொல்லியிருக்கேன், 8 பாயிண்ட் வந்திருக்கு. நீங்கள் அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தீம் வேணுன்றது நீங்கள் சொல்லிக்கலாங்க இங்கே. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி டேட்டா வேணும், அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கணும், ஒரு மீடியமாக தான் போதும், டீட்டெயிலாக வேணும், எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இமேஜ் சோர்ஸ் வந்து ஏஐயே ஜென்ரேட் பண்ணட்டும் இமேஜ் சோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்டு ஏஐ மாடல் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் ஃப்ளக்ஸ் ஃபாஸ்ட்னு ஒரு இருக்குங்க, அதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஜென்ரேட்டுன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க. எனக்கு மேபி எந்த தீம் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. இங்கே வியூ மோர் ஆப்ஷன் வேறு இருக்குது. உங்களுக்கு எந்த தீம் வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நிறைய தீம்ஸ் இருக்குங்க. சரி, ஓகேவா? டிஃபால்ட்டே விட்டுறேங்க. இப்போ ஜென்ரேட் அப்படின்னு நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி இந்த ஹெட்டிங்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுதுங்க. ஓகேவா? இதுதான் என்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுங்க. ஜென்ரேட்டிவ் ரீஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் கண்டென்ட் டெக்னாலஜின்ட்டு உருவாக்கியிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்லைட் ரெடி ஆகிடுச்சிங்க. என்னோடய ஜிமெயில் என்ன லாகின் பண்ணியிருக்கணும் அந்த பேரை எடுத்து அப்படியே இங்கே போட்டுடுச்சுங்க. ஓகே, பைன்னு போட்டுருக்குங்க. சூப்பராக பிக்சர்லாம் செம்மையாக இருக்குங்களே. பிக்சர்லாம் ஜென்ரேட் பண்ணிடுச்சிங்க. அடுத்தது அப்படியே ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன், பிரேக் த்ரூ மாடல்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் டெக்னாலஜிஸ், அடுத்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸுங்க, எக்கானமிக் அண்ட் இன்னோவேஷன் லேண்ட்ஸ்கேப், எத்திக்கல் கன்சிடரேஷன் ஃபியூச்சர் சேலஞ்சஸுங்க, நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர், தட்ஸ் இட்ஸ். உங்களுக்கான ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம ஷேர் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம், பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் நாம் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சைட்டுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டென்ட் எது பிடிக்கலோ எடுத்துக்கலாம். உங்களுக்கான எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுங்க. அடுத்தா நம்ம பார்க்குறது ரெண்டாவது வெப்சைட் என்ன வந்து பேப்பர் கைட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் எழுதணும் அப்படின்னா வந்து அப்போ வந்து ரிசர்ச் ஆர்டிகல் எங்கேருந்து எழுதுறது, அதுக்கு ரெஃபரன்ஸ் பேப்பர் எங்கேருந்து தான் எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியாதுங்க. கூகுள் ஒரு பெட்டரான சர்ச் என்ஜின் எனக்கு வேணும் ரிசர்ச் ஆர்டிகல்ஸை மட்டும் தேடுறதுக்குன்னா அப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் தாங்க இந்த பேப்பர் guide.ai. எனக்கு அதே ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்கு இல்லைங்களா, நான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயை எடுத்துக்கிறேன். இதை பற்றி ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க நான் தேடணும்னு ஆசைப்பட்றேங்க. ரிசர்ச் ஆர்டிகல் எனக்கு வேணுங்க, ஏஐ சர்ச் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிறேங்க. ஓகேவா? இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னெல்லாம் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நமக்கு இது வரைக்கும் எழுதியிருக்காங்க. முதல்ல இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, நான் ஒரு பேப்பர் எழுத போகிறேன்ப்பா, அப்போ வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா, அப்போ வந்து எனக்கான கண்டென்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐனா, சேலஞ்சஸ் அசோசியேட்டுங்க, இந்த கண்டென்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்ஸ்லேருந்துலாம் கன்சால்டேட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு தராங்க.
ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் வந்து இந்த பேப்பர் எல்லாமே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி எழுதியிருக்கிற பேப்பர்ஸுங்க. ஸோ இன்டர்நெட்லேருந்து மொத்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ எந்த ஆர்டிகல் நம்ம ரெஃபர் பண்ணுறது நமக்கு தெரியலனா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூணாவதாக பார்க்குற வெப்சைட் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டுங்க. அதாவது ஜிபிடி ப்ராம்ப்டே வந்து மல்டிபிள் chatgpt.com போகணும். டீப்சீக்னா அதுக்கான ஏஐ வெப்சைட் போகணும். மெட்டா.ஏஐக்கு போகணுங்க. குராக்னா அதுக்கான போர்ட்டலுக்கு போகாமல் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஏஐ போர்ட்டல் தான் எப்படி இருக்கும்? அதுதான் Blockbox.AI. Blockbox.AI. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டகிரேட்டட் போர்ட்டல்னு சொல்ல முடியுங்க. ஏன்னா வந்து நமக்கு தேவையானதை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரேட்டிவ் ஏன்னு சர்ச் பண்ணிட்டு உனக்கு தேவையான மாடல் என்ன மாடல் வேணும், மெட்டா லாமா வேணுமா, O3 மினி, ஜிபிடிங்க, கிளாடு, இல்லை O1, டீப்சீக் R1 V3ன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இல்லை வெப்லேருந்து சர்ச் பண்ணுமா, வெப்லேருந்து சர்ச் பண்ணால் வந்து இவனுடைய மாடலை சர்ச் பண்ணுவான். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு தேவையான மாடல், அண்ணா நான் வந்து டீப்சீக்கை வச்சு சர்ச் பண்ணோம், டீப்சீக்கில் என்ன அவுட்புட் வருதோ அதை எனக்கு கொடு, ChatGPT என்ன வருதோ அதை எனக்கு கொடு அப்படின்றத நீங்கள் செட் பண்ண முடியுங்க. எனக்கு டீப்சீக்கோட V3 வேணும்னு கேட்குறேங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். எனக்கு டீப்சீக்கோட R1 வேணும்னு கேட்குறேன், அது வந்துடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சர்ச் என்ஜின் வேணுமோ இல்லை வெப்லேருந்து நான் சர்ச் பண்ணால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதோடைய அவுட்புட் எந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு கிளிக் பண்ணால் வந்து ஸோ டீப்சீக் என்ன மாதிரி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுமோ அதை இங்கே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றிங்க இந்த 3 வெப்சைட்டை வச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷன் தயாரிக்க முடியும். ஏஐ மூலமாக ப்ரெசன்டேஷன் தயாரிக்க முடியும். ஏஐ மூலமாக நீங்கள் ரிசர்ச் பேப்பர் எழுத முடியும். ஏஐ மூலமாக வந்து என்ன வேணால் பண்ண முடியும். கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இந்த 3 வெப்சைட்டில் எது பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் போய் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.